ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போகிறோம். கீழே உள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். இப்ப தனுசு ராசி ஒரு வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனுசு ராசி. ஏன்னா அவங்களுடைய பிரம்ம விதி அந்த மாதிரி இருக்கு, பிரம்மனுடைய விதி அந்த மாதிரி இருக்கு. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று தீரப்போகுது. முக்கியமான பிரச்சனை தனுசு ராசிக்கு சேரப்போகுது. கஷ்டப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. அதில் மாற்றமே இல்லை. 8ஆம் இடம் வம்பு வழக்கு, அதாவது ஒரு சுகவீனத்தை, வம்பு வழக்குகளை உருவாக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அப்போ 8ஆம் இடம் என்பது கண்டிப்பா ஏதோ ஒரு வருமானத்தை, ஏன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், நிச்சயமா ஒரு வருமானத்தை கொடுக்கும். இழந்த வருமானத்தை கொடுக்கும், இழந்த பொருளை கொடுக்கும். கோடீஸ்வரனாகல, லட்சாதிபதி ஆகலை அப்படின்னாலும் இழந்ததை மீட்டி கொடுக்கும் அப்படின்றது அதனுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். திடீர் எதிர்பாராத ஒரு வருமானங்கள், இழந்த வருமானத்தை மீட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த இடத்துல உண்டு. தனுசுகள் 4ஆம் இடம் சுகவீனம், கொஞ்சம் உடம்பு சுகாதாரத்தை பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல சுகாதாரத்தை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு, ஏன்னா வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வாகன போக்கு, ஏன்னா 4ஆம் இடத்துல சனி.
அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் பிள்ளைகளுக்கு சொத்து சேரும், உங்களுக்கும் சொத்து வரும். சகோதரர்கள் பிரிந்த சகோதரர்கள் வந்து சொத்துக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சகோதரர்கள் சொத்துக்காக உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அதாவது 9ஆம் அதிபதி இந்த வீட்டில் தந்தைக்கு அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது, வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். உங்களையும் பார்த்துக்கணும், உங்கள் இதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அடுத்ததாக சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் நீடிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா அவரே வந்து 11ஆம் அதிபதி ஆகி 7ஆம் இடத்துல இருக்கிறதா பிரச்சனைகளை ஏற்படுத்தி வெற்றியை ஏற்படுத்துவார். புரிஞ்சுட்டீங்களா? அதே இடத்துல தனுசு ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை, திடீர் யோகத்தை, திடீர் வருமானத்தை கண்டிப்பாக, திடீர் அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக உண்டு. அப்போ படிக்கிற பிள்ளை, தனுசு ராசி படிக்கிற பிள்ளைங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறதா ஒரு, அதாவது குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைங்க, தனுசு ராசி படிக்கிற பிள்ளைங்க நல்ல கல்வி உண்டு. நல்ல கல்வி, இந்த முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. எந்த துறையாக இருந்தாலும் உயர்ந்த துறையில் கல்வி கற்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு மருத்துவத்துறையோ இல்லை ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதோ, ஒரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதோ, பேங்க் சம்மந்தப்பட்ட அந்த கல்வி இதெல்லாம் படித்து அந்த வேலைக்கு போகலாம். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். மருத்துவத்துறைக்கும் சார்ந்த படிப்பு படித்து டாக்டர் ஆகலாம். புரிஞ்சுங்களா? பிள்ளைகளுடைய கல்வி நல்ல சிறப்பாக இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம், ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடம் அயன சயன போக சுகம். அப்போ அயன சயன போக சுகம் என்பது அது மட்டும் இல்லை, ஒரு நிம்மதி, பிரச்சனைகள் நிம்மதியை கொடுக்கும். 12ஆம் இடம் வந்து நிம்மதியாக தூங்குற இடம். அப்போ நிம்மதி கண்டிப்பாக உண்டு. ஏதோ பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பிரச்சனை குறையுது, பொருளாதார பிரச்சனை தீருது. 12ஆம் இடம் கடன் ஸ்தானம், அது குரு பார்க்கும்போது ஏற்கனவே அந்த பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் தீருது. அதே நேரத்தில் இழந்ததை, அதாவது ஏற்கனவே கொடுத்த இடத்துல வருமானம் பிற இடத்துல நமக்கு ரூபாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம், அந்த பணம் வருவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் கொடுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அந்த ஜூன் மாதத்தில் வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. இப்போ அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு தொய்வு இருந்தாலும் மீண்டும் அவங்களுக்கு துளிர் விட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் உயர் பதவிக்கு ஏதாவது ஒரு டீ ப்ரொமோட் ஆகி முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு, டீ ப்ரொமோட்டு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ டீ ப்ரொமோட் ஆகியும் திரும்ப நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் வந்து இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் தனுசு ராசிக்குள்ளே சிறப்பானது. அதே இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஓடுது, என்ன தசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அதுக்கும் நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒத்து போனால் தான் உங்களுக்கு பலன் வந்து அப்படியே நடக்கும். அதனால தான் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அது கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா?